ஏக்கா நம்ம வண்டி எடுத்த நேரம் ஆர்டர் வந்திருக்கு. நான் கூட இந்த வண்டி நெட்டூஸ் கல்யாணத்துக்கு தான் வரும்னு நினச்சேன். இப்போ என்னன்னா முன்னாடியே ஒரு ஆர்டர் வந்துட்டு. ஏட்டி மல்லிக்குட்டி, ஆர்டர் வந்தால் நல்லது தானே? ஆமாக்கா, யார் கல்யாணத்துக்கு வந்தா என்ன, எல்லாம் நல்ல காரியத்துக்கு தானே வருது. ஆமாட்டி. ஏட்டி மல்லிக்குட்டி, மற்ற விவரம் எல்லாம் விசாரிச்சியாட்டி? ஐயே ஏக்க, ஆர்டர் எங்கிருந்து திரும்ப வந்திருக்கு? நம்ம முத்து வண்டி இருக்காம்ல, அவனுக்கு தான். ஏட்டி, அந்த சீதா லட்சுமி பாட்டி வீட்லையா? ஆமாக்கா ஆமாக்கா, அவியே தான். அங்க என்னக்கா ஃபங்க்ஷனு? ஏட்டி நீங்க அந்த அள்ளி பிள்ளைக்கு தாலி பிரிச்சுல கோக்காவே, அதுக்கு நம்ம கிட்ட தம்பி ஆர்டர் கொடுத்துருக்காவே. நம்ம தான் சமையல் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லதாக போச்சுட்டி, தெரிஞ்ச இடம். ஆமாக்கா. ஏன்னா நம்ம முறையாக போகிறோம், தெரியாத இடத்துல போய் ஏதாவது சொதப்புறதுக்கு தெரிஞ்ச இடத்துல நல்லா சமையல் பண்ணி கொடுத்துட்டு வரலாம்னா டீ. ஆமாக்கா, நானும் அதான் நினச்சேன். நமக்கு எந்த சமையல் நல்லா வருமோ அதை செஞ்சு கொடுத்து அசத்திர வேண்டியதாங்க்கா. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான் டீ. சரிக்கா, பொருளெல்லாம் வண்டியில் ஏற்றிடுவோமா? ஐயே ஏக்க, நாள் வண்டி எடுக்கும், அதனால நல்லா சாமியை கும்பிட்டுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் எடுத்து வண்டியில் வைப்போம்க்கா. ஏட்டி நெட்டூஸ், பரவாயில்லட்டி, உனக்கு கூட கொஞ்சம் மூளைலாம் வேலை செய்யுது. நானும் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். ஏட்டி மல்லிக்குட்டி, நெட்டூஸ் சொன்ன மாதிரி ஒரு கற்பூரத்தை ஏற்றிக்கிடுவோம். சரிக்கா. ஏன்க்க 4 டயரும் கரெக்டாக இருக்கான்னு பாக்கியலா? அது இல்லட்டி, ஒரு நல்ல கடையத்துக்கு போகிறோம், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும்ல, அதான். வண்டி நேற்று ராத்திரி தாங்க்கா வந்து இறங்கியிருக்கு, புது வண்டி தாங்க்கா, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆமாம், அதுவும் சரிதான். ஏக்க வர சொல்லியிருந்தியலோ? ஏட்டிவளா, வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது, இப்போ தான் வரையலா? வண்டிலாம் புதுசா இருக்கு. இதுக்கு தான் போற சொல்லிருந்தீங்களோ? மல்லியக்காவை வாங்கியிருக்காவே. ஆமாட்டி, நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதுக்கே. பரவாயில்லையக்க, வீட்டு முன்னாடி 5 ரூபாய்க்கு இட்லி கடை போட்டாவோ, இப்போ பாருங்க வண்டி கூட வாங்கிட்டாவ. கண்ணு வைக்காதட்டி, நம்மள ஒருத்தர் யாராவது முன்னுக்கு வந்தால் நமக்கு சந்தோஷம் தானே. கண்ணு வைக்கலக்கா, பெருமையாக தான் சொல்கிறேன். அவைய 5 ரூபாய்க்கு ஆரம்பித்தது அவைய விடாமுயற்சியால் வண்டி வரைக்கும் வந்துட்டுலாக்கா, அதை சொன்னேன். ஆமாட்டி. ஏட்டி, அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் டீ, ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதை நம்ம எல்லோரும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறோம். ஆமாம், அதான் சமையலுக்கு உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கு தான் எதுவுமே தெரியாதே. ஏட்டி, எங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரியவா செய்யும், எல்லாம் மல்லிக்குட்டி பார்த்துக்கிடுவாட்டி, நம்ம அவளுக்கு கைக்குள்ளே உதவியாக இருந்தால் மட்டும் போதும். ஆமாக்க, இந்த காய்கறி நறுக்கி கொடுக்கறது, அரிசி கழனி பணிஞ்சு கொடுக்கறது, அப்படி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலை செஞ்சால் போதும். வீட்டில் சும்மா கிடக்குறக்கு மல்லிக்குட்டிக்கு உதவி பண்ணால் ஏதாவது பணமாவது கொடுப்பாளாட்டி? ஐயேக்க, பணத்துக்கு சுட்டிலாம் இல்லை, இருந்தாலும் நாங்கள் வாரோங்க. இதான் டீ உண்மையான நட்புக்கு அழகு. மல்லியக்கா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்க்க, ரொம்ப நன்றிம்மா. நீங்களாம் கூப்பிட்ட உடனே வந்திருக்கீங்க, அதுவே எனக்கு போதுமா. ஐயே எக்க, இனிமே இது உங்க கேட்ரிங் இல்லை, நம்ம கேட்ரிங். ரொம்ப சந்தோஷமா. ஸ்மெயிலேக்க, ஒரு கை பிடிங்க, வண்டிக்கு ஆரத்தி எடுத்துருவோமா? ஏட்டி, இந்த வண்டிக்கு முதலாளி நீ எடுத்தாதான் நல்லா இருக்கும். அப்படி இல்லைக்க, யாரு பெரியவங்களோ அவங்க எடுத்தாலே போதும், முதலாளி தொழிலாளிலாம் கிடையாது. வேண்டாம் டீ, நீயே எடு. எக்க, ஒரு கை பிடிங்க, அவியதான் ஆசைப்படுதாவில்ல. ஆமாக்க, ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நொல்லி கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணும் ஒளிய. அப்பனே முருகா, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணாத வழியே கிடையாது, நீ தான் எங்களை மேலே தூக்கி விடணும். நீங்களே எனக்கு ஒரு தனியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்க. சரி டீ, உன் சந்தோஷத்தை கொஞ்சம் ஓரமாக வை, ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆகுதுல்ல, நாளே நம்ம பிந்தி போனால் நல்லா இருக்காது டீ, நேரத்துக்கு போய் நிற்கணும். ஆமாக்கா, அதுவும் சரிதான். சரி, நீ என்னென்னலாம் வண்டியில் ஏற்றணும்னு சொன்னால் நாங்கள் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிருவோம் டீ. ஏக்க, அடுப்பு எடுத்து வைக்கணும் மற்றடுங்க, அப்புறம் கேஸு, மற்றபடி ஒரு 4 சேரு, தண்ணி கேனு, அதுக்கப்புறம் வேற என்னது, கரண்டி, வாளி, அந்த மாதிரி சமையல் பாத்திரங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன்க்கா, அதெல்லாம் எடுத்து உள்ள வைக்கணும். இக்க இந்த காய்கறி அரிசி அந்த ஐட்டம்லாம் அதெல்லாம் வேண்டாம் டீ, அதெல்லாம் அவையே வாங்கி கொடுத்துறாவ, நம்ம சமைக்கிறதுக்கு மட்டும்தான் போகிறோம். பரவாயில்லையக்க, இது நம்ம கையில இருந்து ஒரு பொருளும் போட்ட மாதிரி இல்லையே, பாத்திரம் மட்டும்தான் எடுத்துட்டு போறோம். ஆமாட்டி, எனக்கு நம்ம இந்த தொழிலில் நான் முன்னேறி வந்துருவேன்னு தான் எனக்கு தோணுது. கண்ட கனவுலாம் வீணா போகக்கூடாது, எப்படியாவது பழிச்சிடணும். ஏட்டி, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். ஆமாம், எத்தனை மணிக்கு டீ வர சொல்லியிருக்காவோ? இக்கா, ஃபங்க்ஷன் 3 to 4 மணிக்குள்ள வச்சிருக்காவே, நம்ம ஒரு 12 மணிக்கு போல போனால் எல்லாம் சமைச்சு முடிச்சிட முடியாது. முடிச்சிடலாம் டீ. சரிக்கா, அப்போ வாங்க, ஆளுக்கு ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு வைப்போம். வட்டி தாக்க கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் அதை அப்படியே வண்டியிலே வச்சுக்கிடலாம்ல. இந்த கரண்டி, பாத்திரம், அடுப்பு எல்லாம் இறக்கி ஏற்ற வேண்டியல என்னக்கா. ஆனால் பாத்திரம் இறக்கி தானே டீ ஆகணும், கழுவி வைக்கணும்லாட்டி. ஆமாம் ஆமாம் அண்ணக்க. மற்றபடி இந்த சேரு, அடுப்பு, அந்த இது 2 ஐட்டம், பெஞ்சி, இந்த 3 ஐட்டம் மட்டும் வண்டிக்குள்ளே கிடக்கும். ஆமாட்டி. சரி வாங்க, சட்டு புட்டுன்னு பொருளெல்லாம் அள்ளி போட்டு போவோம். ஏட்டி, நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்கட்டி, பொருளை எடுத்துக்கொண்டு இதில் வைக்கும், நீங்கள் சட்டு சட்டுன்னு வண்டியில ஏற்றிருங்க.
ஆ சரிக்க. ஏட்டி நெட்டூஸ், எனக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு நேரம் நல்லா தானே கறந்திய, திடீர்னு என்ன சந்தேகம்? வேற ஒண்ணுலடி, நம்ம எல்லாரும் பொம்பளையிலே வண்டி யார் ஓட்டுவா? பறவை யார் ஓட்டுவா? ஸ்மெயிலி அக்கா தான் ஓட்டுவாவோ. அப்படியா? ஏட்டி இவளா என்ன டீ உட்காந்துட்டியோ? ஏக்க ரங்கா அக்கா தான் நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வர பொருளை வண்டியில் ஏற்றுங்க போதும் அப்படின்ட்டு போனாவோ. ஏட்டி இப்பவுமே உடனே வண்டியில ஏற்றிடாண்டா, இதில் கொண்டு எடுத்து வச்சுக்கிடுவோம் டீ. அப்போ தான் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் என்னது விட்டுருக்கோன்ட்டு தெரியும். ஆமாக்கா, அதுவும் சரிதான். அப்போ ஒன்று பண்ணுங்க டீ, இதில் காவலுக்கு உட்காந்துக்கிடுங்க. ஆ சரிக்க. ஏட்டி சமைக்க இடத்துக்கு எதுக்கு சேரு? இக்க முன்ன கேட்ரிங் வேலைக்கு போயிருக்கல, அப்படி காய்கறி வெட்டுறதுக்கு கீழே உட்காந்து வெட்டுவியே. இது எது நம்மளே சேர் எடுத்துகிட்டு போயிட்டோன்னு வச்சுடுங்க, சேரில் உட்காந்து வெட்டிக்கிடலாம். மற்றபடி அதுக்கப்புறம் பெஞ்சு டேபிள் சேர்லாம் போட உள்ள வீட்டை போய் ஒரு 10 சேர் கடன் தாங்கன்னு கேட்கணும். அது எதுக்கு? அது நம்ம சொந்தமாகவே வாங்கிட்டு போயிடலாம்ல. ஓ சரி சரி. ஏட்டி இவளா சும்மாயே உட்காந்துருக்கியல, இந்த கொண்டு வர பொருளையாவது இறக்கலாம்ல. ஐயோ சாரிக்கா, அந்த வார் பார்த்து பார்த்து பதமாக்க. ஏட்டி இழுவே நெட்டூஸ். ஆ சொல்லுங்கக்க. ஏட்டி கொஞ்சோண்டு சாம்பார் வலி சட்னி வலி கரண்டி இதெல்லாம் இருக்குது, ஒன்றொன்னா தூக்கிட்டு நடக்க முடியாது. அதனால் அங்கேருந்து இங்கே தூக்கி வீசுகிறேன், கரெக்டாக பிடிச்சி கேட்ச் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஐயே எக்கே, கீழே விழுந்து சப்பல் கிப்பல் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? நீ சரியாக பிடிச்சா எதுக்கிட்டே கீழே விழுது? ஏக்க நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆமாம், ஒன்றொன்னா தூக்கிட்டு வந்து என்னைக்கு நம்ம போய் சேர அங்கேருந்து தூக்கி தூக்கி வீசுங்கக்க. தூக்கி வீசும்போது சத்தம் மட்டும் கொடுங்க, நான் பிடிச்சிக்கிடுதேன். ஆ சரி டீ விட்டுறாதண்ணே. ஆ சரிக்க. ஏட்டி நம்மளே முறை போறோம், இதுல ஏதாவது பாத்திரம் கீத்திரம் சப்பி போச்சுன்னு வையி, ஐயோ மனசு கஷ்டப்படும்லாட்டி. ஏக்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இந்த கட்டடம் வேலை பார்க்குறதுல பார்த்துருக்கீங்களா, செங்கல்லாம் தூக்கி தூக்கி தான் போட்டு பிடிப்பாவ. அதுக்குன்னு 1-2 செங்கல் உடைய தான் செய்யும். அதுக்குன்னு வீடு கட்டுறது ராசி இல்லாமல் போயிருமா? அப்படிலாம் பார்க்கக்கூடாதுக்கா, இது ஒரு தொழில். எனக்கு சரியாவே பிடிக்க தெரியாது டீ. இக்க நீங்கள் அங்கே நின்றுடுங்க, நின்றுட்டு கையை ரெண்டையும் மேலே தூக்கிட்டு நில்லுங்க. உங்கள் கையில் அமுட்டுனா நீங்கள் பிடிங்க, நான் இங்கே நின்றுக்கிடுதேன். நான் கொஞ்சம் வளர்த்தி இருக்கோம்ல, என் கையில் அமுட்டுனா நான் பிடிச்சிக்கிடுதேன். என் கையிலையும் அம்பிடாம உன் கையிலையும் அம்பிடாம தாண்டி போயிட்டுனா என்ன டீ பண்றது? மல்லிகைக்காலுக்கு என்ன டீ பதில் சொல்றது? அது எப்படிக்க, நம்ம 2 வாரத்தையும் தாண்டியாது எப்படி போவோம்? நீங்கள் நில்லுங்க. ஏக்கா ஒரு சவுண்டு கொடுங்க. எக்கே நாங்க ரெடி. ஏட்டி இந்த போடுதான் பிடிச்சிடுங்க. சாம்பார் வாளி என்னவோ, இது என்ன ஏன் மண்டை சைஸுக்கு ஒரு குண்டா வருது? ஏக்கா விட்டுறாதீங்க பிடிங்க பிடிங்க. அது சரி, இன்னைக்கு நம்மள உயிரோட அனுப்ப மாட்டாளுவோ போலயே. சூப்பர்க்கா தெரியாதுன்னு சொன்னியே, ஒரே காய்ச்சல பிடிச்சிட்டியே. நான் எங்கடி பிடிச்சேன், அதுவே என் மூஞ்சில வந்து ஒட்டிக்கிட்டு. ஏட்டி அடுத்து தூக்கி போடுதேன். நீங்கள் போடுங்கக்க. அட பாவிகளா, அந்த கரைக்கு ஒருத்தி பின்னாடி ஒருத்தி, நடுவுல அடி வாங்குது நானா? ஏட்டி இழுவ ரெடியா? இந்த வாட்டி என்ன பாத்திரம் இருந்தாலும் அப்படியே பிடிச்சு பின்னாடி தூக்கி போட்டுறணும். அவளும் ஒரு அடி வாங்கிட்டு ரெடிக்க போடுங்க. சொத்தம் பதமாயே போடுங்கக்க. ஏட்டி போடுதேன், வருது பாத்துக்க. ஐயோ இந்த வாட்டி குக்கரா? அப்படியே பிடிச்சு பின்னாடி போட்டுற வேண்டியதான். வருது விலகு குக்கர் காத்துல பறந்து வருது. அப்படியே பிடிச்சு அப்படியே தூக்கி போட்டுறேன். ஏட்டி நெட்டூஸ் பிடி புடி. இக்க என்ன காரியம் பண்ணிட்டியே? புடிட்டி புடி, உட்றாத புடி. எங்க பிடிக்க, ஏர்ல இவ்வளவு வேகமால வருது. இந்த மாதிரி தானே எனக்கும் இருந்திருக்கா, புடிச்சிருட்டி. அடி ஆத்தி, பார்க்கதான் குக்கரு என்ன கணக்கு. ஒரு வழியா பிடிச்சிட்டா.